வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்கு. இந்த கிரகண காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுமா தெரியாதா, இந்த கிரகண காலத்தில் என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிந்த பிறகு நாம் செய்யக்கூடிய சில வழிபாடுகள் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யணும்னு சொல்லலாம். சந்திர கிரகணத்தை பற்றி முழு தகவலை தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குதா, குடும்ப உறவில் பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்கா, கணவன் மனைவிக்கிடையே பிரிந்து செல்லும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது அதிக அளவில் மன வருத்தமோ சண்டையும் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக இதற்கான சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மனித தலையும் பாம்பு உடலும் கூடிய ஒரு உருவம்னா ராகு பகவான், பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவன் தான் கேதுன்னு சொல்லுவாங்க. இருவருக்குமே ஒரே உயிர் ஒன்றுதாங்க. இருவருமே நேர் எது திசையில் நட்சத்திர மண்டலத்தை சஞ்சரிக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு ஏன் எப்படி ஆயிற்றுன்னு பல புராண கதைகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் தெரிந்து கொள்வது மிகப்பெரிய பலனை அளிக்குன்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் சந்திரன் பழிவாங்க ராகுவும் கேதுவும் பிரம்மனை நினைத்து பல காலமாக தவமிருந்து வரமும் பெற்றிருக்காங்க. இந்த வரத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டில் 4 முறை சூரிய சந்திரனுடைய பார்வை பூமியின் விழாது தடுக்கும் வரத்தை கொடுத்திருக்காரு பிரம்மதேவரும். இதுவே கிரகணம்னு சொல்கிறோம். அதன்படி அமிர்த பருகினால் அதிக பலரும் மரணமில்லா பெருவாழ்வு வாழலான்னு உணர்ந்த தேவர்களுமே பார்க்கடலை கடைந்திருக்காங்க. மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது தாங்க அதிலிருந்து அமிர்தம் வெளிப்பட்டிருக்கே. அதனை தேவர்களும் அசுரர்களும் சரிப்பதியாக பங்கிட்டு கொள்வதுன்னு ஒப்பந்தமும் இட்டிருக்காங்க. அசுரர்களும் அமிர்தத்தை பருகினா அவங்களும் சமாளிப்பது கஷ்டம் என்பதை உணர்ந்த தேவர்கள் விஷ்ணுவுடன் சென்று முறையிட்டாங்களாம். அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதை தடுக்க நினைத்த மகாவிஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து வந்திருக்காரு. அமிர்த கலசம் தன்வத்திரியின் கையில் இருந்திருக்குங்க. போது அதனை மோகினி வாங்கி கொண்டா. அவளுடைய அழகல மயங்கிய அசுரர்கள் மோகினியை அனைவருக்கும் பராமாறட்டும்னு சொல்ல தேவர்களும் ஒப்பு கொண்டு இருக்காங்க. தேவர்களும் ஒப்புக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா யாருக்கு முதல்ல அமிர்தத்தை தருவதுன்னு பிரச்சனை எழுந்திருக்கு. மேலே தெளிவாக உள்ள நீரை தேவர்களும் அடியில் கலங்கியிருக்கக்கூடிய திரவத்தை அசுரர்களும் கொடுப்பதுன்னு முடிவாயிற்றுக்கு. முதல்ல தேவர்களும் அமிர்தம் வழங்கப்பட்டது. பிறகு பார்த்தீங்கன்னா கஷ்ப மகரிஷியினுடைய மகனாக பிறந்த ஸ்வர்பனவிற்கு மோகினுடைய வருகையை அமிர்தம் பரிமாறுவதிலும் ஏதசதி உள்ளதுன்னு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. எங்கே அமிர்தம் கிடைக்காம போய்விடுமோன்னு அஞ்சு மறு வேடத்தில் தேவர்கள் வரிசையில் அமர்ந்திருக்காங்க. இதனை சூரியனும் சந்திரனும் பார்த்துருக்காங்க. இதற்குள்ள மோகினியை ஸ்வர்பனவுக்கு அமிர்தம் அடித்து விட்டா. அவனும் அவசரமாக பருகிவிட்டா. ஸ்வர்பனும் மறுவேடத்தில் வந்தது மகாவிஷ்ணுவிற்கு தெரியாதான்னு தெரிந்ததோ அமிர்தம் கொடுத்திருக்காரு. அதுவும் ஒரு காரணத்தோடு தாங்க. மேலும் இதை அறியாத சூரியனோ சந்திரனோ உடனே மோகினியிடம் சென்று நடந்தவற்றை கூறவே மகாவிஷ்ணு கோபத்தோடு தன் கையில் இருந்த அகப்பையல் ஸ்வர்பனுவினுடைய தலையல தலைவேறு உடல் வேறுன்னு இரு கூறுகளாக அமிர்தம் உண்ட காரணத்தால் உயிர் போகலை. ஒப்பந்தத்தை மீறியதால் அசுரர்களோ அமிர்தம் வழங்க முடியாதுன்னு மோகினி கூறிவிட்டா. அமிர்த கலசத்தை பறிக்க அசுரர்கள் முயலவே மோகினி வேகமாக பார்த்தீங்கன்னா அனைத்தையும் தேவர்களுக்கு அளித்து விட்டாலாம். ஏமாற்றமடைந்த அசுரர்கள் ஸ்வர்பனுவா தான் தங்களுக்கு அமிர்தம் கிடைக்கவில்லைன்னு வருந்தி ஸ்வர்பனுவை தங்கள் குலத்திலிருந்து விலக்கி வைத்துட்டாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இரு உடலாக கிடந்தாலும் உடல் இருந்து தலை இல்லாமலும் தலை இருந்து உடல் இல்லாமலும் இருந்த ஸ்வர்பனும் பிரம்மனிடம் முறையிட்டிருக்காங்க. மகாவிஷ்ணு தான் இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய முடியும்னு சொல்ல பிரம்மனும் விஷ்ணுவை வணங்கிய ஸ்வர்பனும் பிராயச்சித்தம் செய்யும்படி கேட்டிருக்காங்க. உடனே பாம்பு உடலை கொடுத்து தலையோடு பொருத்திருக்காரு விஷ்ணு. அதே போல பாம்பு தலையை மனித உடலோடு பொருத்தினாரா. மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவர் ராகுன்னு, பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவர் கேதுன்னு அழைக்கப்படுவார்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதனால் இருவருக்குமே உயிர் ஒன்று தாங்க. இருவருமே நேர் எதிர் திசையில் நட்சத்திர மண்டலத்தை சஞ்சரிக்கும்படி அருள் பாலித்திருக்காரு.
ராகு கேது உருவான உடனே மகாவிஷ்ணு இந்த போர்களை கிருதயுகம் நடைபெறுனே இப்போது உங்களுக்கு வேலை இல்லை. நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிக்க இன்னும் ஒரு யுகம் புரிந்திருக்க வேண்டும்னு சொல்ல, அடுத்த யுகமான திரேத யுகத்தில் நான் ராமனாக மனித குலத்தில் பிறப்பேன். அப்போது உங்கள் சக்தியால் ராகு கோதாண்டமாகவும் கேது அம்பாகவும் என்னிடம் வருவீங்க. அசுரகுல கடைசி அரசனான ராவணனை கொள்வதற்கு நீங்கள் பயன்படுவீங்கன்னு அருள்பாலித்திருக்காரு. அப்போது உங்கள் பாவம் தொலையும்னு சொல்ல, நீங்கள் வித்தியாசம் தெரியும் இதற்காக மற்ற கிரகங்களைப் போல இல்லாமல் வானவெளியில் அப்ரதட்சணமாக வலம் இருந்து இடமாக சுற்றி வருவீங்கன்னு வாக்களித்திருக்காரு. ராகுவும் கேதுவும் தங்களுடைய இந்த நிலைக்கு காரணமான சூரிய சந்திரனை பழிவாங்க பிரம்மனிடம் வரம் கேட்டாங்க. அந்த வரத்தை பிரம்மன் தர மறுத்தாரு. பல காலம் தவம் இருந்து பிரம்மனிடம் வரம் பெற்றாங்க. இவ்விரத்தின்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆண்டில் 4 முறை சூரிய சந்திரர்கள் பார்வை பூமியில் விழாதுன்னு தடுக்கும் வரத்தை கொடுத்தாரு. இதுவே கிரகணம்னு சொல்கிறோம். சூரியனையும் சந்திரனையும் பாம்பு விழுங்கும் போது பார்த்தீங்கன்னா கதைகள் இன்னும் உலா வருது. ஆனால் கிரகணங்கள் வானில் தோன்றக்கூடிய அற்புத நிகழ்வாக அமையுதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி அமைய இருக்கு. இந்த கிரகணம் பொறுத்தவரை நமக்கு தெரியுமா தெரியாதான்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்கு. இதன்படி முழு சந்திர கிரகணம் இந்தியாவில் இருந்து தெரியும். ஏன்னா சந்திர கிரகணம் எப்போதும் நிகழும். எந்த நேரத்தில் இந்தியாவில் சேர்ந்த மக்கள் நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் நிகழக்கூடிய தேதியாக மார்ச் 3ஆம் தேதி அமைந்திருக்கு. கிரகண நேரமாக பார்த்தீங்கன்னா பிற்பகல் 3:20 தொடங்கி மாலை 6:47 வரை கிரகண காலமாக அமைய போகுதுங்க. இந்தியாவில் காணக்கூடிய தன்மை காணக்கூடியதுன்னு சந்திர உதய காணக்கூடியது மாலை 6:26 சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்ச கிரகணம் மாலை 6:33 முதல் மாலை 6:40 வரை இருக்குங்க. கிரகணம் முடிவடையக்கூடிய நேரம் 6:47 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்திய வானிய பார்வையாளர்களுக்கும் வானியலாளர்களுக்கும் இந்த அற்புதமான வான நிகழ்வை காண காத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இந்த சந்திர கிரகணத்தை நம்ம பார்க்கலாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து கொண்டு பார்ப்பது ரொம்ப நல்லது. கிரகண காலத்தில் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா, சந்திரனுடைய மனமும் சூரியன் ஆத்மாவையும் மனித உடலையும் குறிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் கிரகணத்தின் போது சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் தடுக்கப்படுவதால் வானத்திலிருந்து வரக்கூடிய தீய கதிர்வீச்சுக்கள் நம்மை தாக்கிடுங்க. இதனால் கிரகணத்தின் போது நம்மை காத்துக்கொள்ள சொல்லுவாங்க. நாம் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். தீய கதிர்களால் கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் கொல்லப்படுவதால் கிரகணத்தின் போது சாப்பிடாதீங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் கிரகண காலத்தில் வெளியே வந்தாலே சிசுவுக்கு பாதிப்பு ஏற்படலான்னு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிரகணத்தின் போது பிறக்கக்கூடிய குழந்தைகள் குறைபாடோடு பிறக்க வாய்ப்பு இருக்காங்க. கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் உடலில் அரிப்பு ஏற்படும் இடத்துல சொரிந்து கொண்டா குழந்தைக்கு அந்த இடத்துல மச்சம் போல கருமை நிறத்தில் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் பெரியவங்க சொல்லுவாங்க. கிரகணத்தில் வெறும் கண்ணில் பார்ப்பது தவிர்த்திடுங்க. கிரகணத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்போ இல்லைனா பின்போ தான் உணவு எடுத்துக்கணும். தர்பை புல்லை கதிர்வீச்சுகளை தடுக்கக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்குது. அதனால் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தில் இந்த தர்பை புல்லை போட்டு வச்சிடுங்க. அதே போல் இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, மந்திர சாஸ்திரத்தில் பொதுவான நேரத்தில் ஒரு முறை இறைவனை வேண்டி ஜப மந்திரத்தை உச்சரித்தால் 1 மடங்கு பலன்னு சொல்லுவாங்க. அத்திசாயம் நேரத்தில் செய்தால் 10 மடங்கு பலனோ, பிரம்ம முகத்தை செய்தால் 100, பௌர்ணமி அமாவாசையில் செய்தால் 1000. அதுவே கிரகண நேரத்தில் செய்தால் 1,00,000 மடங்கு பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. அதனால் இயல்பாகவே செய்யக்கூடிய வேலையை இந்த நேரத்தில் செய்யாமல் முழுவதுமாக இறைவனை சரணாகதி அடைந்து வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்த பிறகு குளிச்சுட்டு தீபம் ஏற்றி இறை வழிபாடை மேற்கொள்ளுங்க. கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. கிரகணம் முடிந்த பின்னர் கடலிலோ இல்லைன்னா கல்லுப்பு சிறிது போட்டு அந்த தண்ணியில் குளித்தால் ரொம்ப நல்லது. அப்படி செய்தாலே கிரகண நேரத்தில் கெட்ட கதிர்களால் இறந்த நுண் உயிர்கள் உங்கள் உடலில் இருந்து
நீக்கப்படுங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்கான முதல் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி அமைய இருக்கு. இந்த கிரகணம் எப்படி உருவானது, மேலும் இந்த கிரகணம் நமக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் எப்பாவது கிரகணத்தை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.